ஊராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரிகளை பொதுமக்கள் முறையாக செலுத்த வேண்டும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வலியுறுத்தியுள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சிலை மண் ஊராட்சியில் மே தினத்தையொட்டி கிராம சபை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்தில் கூடுதல் ஆட்சியர் மோனிகா ராணா மற்றும் வருவாய், சுகாதாரம், ஊரக வளர்ச்சி ஆகிய துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள், சுகாதாரத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் ஊராட்சி வரவு செலவு கணக்குகளை ஊராட்சி செயலர் சுரேஷ் வாசித்தார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய ஊராட்சி மன்றத்தின் முன்னாள் தலைவர் சாகுல் அமீத், ஊராட்சியில் சுகாதார நிலையம் ஏற்படுத்த வேண்டும், மேம்பாலங்கள் கட்ட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, ஊராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரிகளை பொதுமக்கள் முறையாக செலுத்துவதில்லை எனவும் இதனால் நிதி பற்றாக்குறை ஏற்படுவதாகவும் கூறினார். எனவே ஊராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரிகளை முறையாக செலுத்த வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் அனைத்தும் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அரசு சார்பில் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விருகாவூர் கிராமத்தில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் கலந்து கொண்டு அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு விதமான வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்தும், சாத்தனூரில் புதிதாக அமையவுள்ள காலனி தொழிற்சாலை மற்றும் சின்னசேலத்தில் அமையவுள்ள சிப்காட் தொழிற்பூங்கா மூலம் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு கிடைக்கவுள்ள வேலை வாய்ப்புகள் குறித்தும் உரையாற்றினார். மேலும் அனைத்து கடைகளிலும் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து விருகாவூர் ஊராட்சி பணியாளர்களுக்கு சால்வைகள் அணிவித்து மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார்.